கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்ட போகிறாருன்னும் பொழுது அந்த இடத்துல முன்கூட்டியே கட்சியோட ப்ரெசன்ஸை ஏற்படுத்துறதுக்காக, கட்சியோடைய இருப்பை காட்டுவதற்காக மதுரை இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ரெண்டாவது, மதுரை வந்து சமாதானப்படுத்த முடியல. அவங்க பிஜேபி அலையன்ஸை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அதிமுக உண்மையான தொண்டர்கள். அது இன்றைக்கி திமுக அட்வான்டேஜாக மாறிட்டு இருக்குது. ஆனால் விஜய் ஃபேக்டர் உள்ள வருதால இதில் கடந்த ஆண்டு 24 மோடி 3வது முறையாக வெற்றி பெற பிறகு நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்ததோடு மட்டுமல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்ற மாநில முதலமைச்சர்கள், குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளக்கூடிய முதலமைச்சர்களை நீங்களும் கலந்து கொள்ளாதீர்கள் என்று வெளிப்படையாக ஒரு வீடியோவில் பேசி அவர்களிடமும் வேண்டுகோள் வைத்தார். இன்றைக்கி அந்த சுச்சுவேஷனில் எது மாறி இருக்கு நீங்கள் போகிறது? தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியிலையும் ஊழல் என்பது ஒரு மான்ஸ்ட்ரஸ் ப்ரொப்போசிஷனில், அதாவது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பகாசுர ஊழலாக தமிழ்நாட்டில் ஊழல் நிலவுதுன்றது உண்மை. இந்த பேக்ரவுண்ட்லேயும் பரவலான புரிதல், த டாக் ஆஃப் த டவுன், இது வெறும் கிசுகிசு கிடையாது, அவதூறு கிடையாது, இது உண்மை. இந்த நபர்களை பற்றி பேசும்பொழுது இது அவதூறு கிசுகிசு என்று சொல்லுபவர்கள் ஒன்று அயோக்கியர்களாக இருக்க வேண்டும், அல்லது பினாமி ஆக்ட்ன்றது என்ன? இவங்கெல்லாம் யார்? இவங்க சம்மந்தம் இல்லாதவங்களா? சம்மந்தம் உள்ளவங்க தானே பதவியில் இருக்கவங்களுக்கு. அப்போ ஏன் அவர் அண்டர் கிரவுண்டில் போகிறாரு? அப்போ இதை பற்றி ஏன் நீ கேட்க மாட்டேன்ற? மீடியா ஏன் கேட்க மாட்டேங்குது? கேள்வி கேட்குறவங்கள பார்த்தா இதை எதை வச்சு நீ அவதூறுன்னு சொல்கிற? உனக்கு குறைஞ்சபட்ச அறிவு இருக்கணும், இல்லை குறைஞ்சபட்ச கண் பார்வை இருக்கணும். 1% அறிவு, 3/4% மனசாட்சி, 1/2% கண் பார்வை, 1/4% காது செவித்திறன். இது இருந்ததுன்னா உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது. மேலும் விவரங்களுக்கு 8925879755 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். ரெட்ரோலக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். ஜூன் 1 மதுரையில் திமுகவின் பொதுக்குழு, இதை பற்றி நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பட் ஒரு ப்ரீஃப் டிஸ்கஸ் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? மதுரையில் பொதுக்குழு நடக்க போது, அங்கே வந்து போஸ்டர்கள், அங்கே வரவேற்புகள் அப்படின்றது இப்போவே ஆரம்பமாயிட்டிருக்குன்றது நமக்கு தெரிய வருது. ஏன்னா 2 பேரும் மதுரைக்கு போயிட்டு வந்ததுனால தெரிய வருது. நீங்கள் உங்களோட வேலையாக போனீங்க, நான் என்னோட வேலையாக போகணும் அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இங்கே நடக்கலை, ரொம்ப வருடங்கள் கழித்து மதுரையில் நடக்க போகுது. பல்வேறு காரணங்கள் அதுக்கு சொல்லப்படுது. ஒரு பக்கம் அங்கே கொஞ்சம் அதிமுக பாஜகவுடைய வீச்சு அதிகமாக இருக்குது, அதை நம்ம முறியடிக்கணுன்ற ஒரு காரணம். இன்னொரு பக்கம் விஜய் மதுரைக்கு ஒரு மாநாடு போட போகிறாரு அப்படின்றது இன்னொரு பக்கம். நிறைய காரணங்கள், அவங்களுக்கு புறக்காரணங்கள் இருக்கதா செய்யுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு கடந்த 35 ஆண்டுகளில் என்று நான் சொல்லுவேன், 90லேருந்து 1990லேருந்து சென்னையை தவிர திமுக பொதுக்குழு ரொம்ப அரிதான தருணங்களில் தான் வெளியில் நடந்திருக்கு. ஐ திங்க் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே, ஏன்னால் சப்ஜெக்ட் கரெக்ஷன் தான். ஐ திங்க் 96 என்னமோ திருச்சியில் நடந்ததா ஒரு ஞாபகம். சேலத்தில் ஒரு முறை நடந்திருக்கு இந்த பாஸ்ட் 35 இயர்ஸில். அதை தவிர அவங்க 99 விழுக்காடு சென்னையில் தான் நடத்தியிருக்காங்க. அவங்க வெளியில், சென்னையை தவிர வெளியில் நடத்தினது என்பது 90லேருந்து நான் பார்க்குறேன் மிக அரிதான நிகழ்வு. மேபி அதுக்கு முன்னால் 49லேருந்து அவங்க கட்சி ஆரம்பித்து 90 வரைக்கும் அந்த 40 ஆண்டு காலத்தில் அவங்க வெவ்வேறு ஊர்களில் நடத்தினதா ஞாபகம் இருக்குது. ஏன்னா அப்போ கட்சி வளர்ச்சி நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 10 ஆண்டுகள் ஏன்னா அவங்க 49ல் கட்சி ஆரம்பித்து 52 தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. 57 தேர்தலில் தான் அவங்க வராங்க, 15 சீட் ஜெயிக்கிறாங்க, 62ல் 50 சீட் ஜெயிக்கிறாங்க, 67ல் ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஸோ அந்த நம்ம கட் ஆஃப் டேட்டா நம்ம அது 49லேருந்து எடுத்துக்கணும். 49 செப்டம்பரில் ஆரம்பிக்கிறாங்க. 49லேருந்து 90 வரைக்குமான அந்த 51 ஆண்டுகள் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பல ஊர்களில் நடத்ததாக தான் எனக்கு நினைவு. ஏன்னா அப்போ கட்சி வளர்ச்சியை நோக்கி பயணப்படுறதுனால எல்லா ஊர்களையும் நடத்துறது தான் கட்சிக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்தும், அந்த ப்ரெசன்ஸை ஏற்படுத்தும் என்பது ஐ திங்க் அப்படி தான் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் 90க்கு பிறகு அது பொதுக்குழு என்பது பொதுவாக சென்னையில் தான் நடக்க ஆரம்பிக்குது. அது இல்லாமல் அவங்க 96க்கு பிறகு அவங்களோட திமுகவோட அரசியல் என்பது ஏறுமுகமாக மட்டும்தான் இருந்தது. ஏன்னா 96லேருந்து அவங்க 2013 வரைக்கும் அந்த 17 ஆண்டு காலத்தில் 1.5 ஆண்டு காலத்தை தவிர மிச்சப்படி 2 ஆண்டுகளை தவிர 15 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. 3வது அணி தேவகவுடா, ஐக்கிய குஜரால், வாஜ்பாய் தேசிய ஜனநாயக கூட்டணி, பிஜேபி கூட்டணி, மன்மோகன் சிங் ஆட்சி 9 ஆண்டுகள். ஸோ 15 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்தாங்க. அதில் 10 ஆண்டுகள் மாநிலத்திலையும் அதிகாரத்தில் இருந்தாங்க. அது இல்லாமல்
கட்சியோட ப்ரொஃபைலும் மாறுது. எல்லாரையும் கொண்டு போய் வேறு ஊரில் வைக்கிறது, தலைவர்கள் எல்லாரும் போகிறது, அதெல்லாம் வந்து சரியாக வரல அவங்களுக்கு வந்து. ஸோ சிட்டிலே நடத்துகிறது தான் பெருசாக இருந்தது. அதனால தான் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90கள்லேருந்து அறிவாலயத்தில் தான் இடம், பெரிய இடம் அவங்களுக்கு வந்து. ஏன்னா 87 செப்டம்பர்லேயே அறிவாலயத்தை கலைஞர் கட்டிடுறாரு. ஸோ அந்த இடம் வந்து அவங்களுக்கு வந்து பொதுக்குழுக்கான ஒரு இடமாக தான் மாறிடுது. ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ரீசன்ட் பாஸ்ட்டில் அங்கே போகுதுன்னு நினைக்கிறேன் நான். டெஃபினட்டாக நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, வெளிப்படையாக சொல்கிறதுனா டைரெக்டாக இஷ்யூக்கு வருவோமே. விஜய் வந்து அங்கே போனார், அங்கே ஒரு ரோட் ஷோ மாதிரி ஏதோ நடத்தினார், கூட்டமாக ரோட் ஷோ ஏதோ ஒன்று. அவர் ஷூட்டிங் போனார். அங்கே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி மாநாடு போட்டார். அடுத்து மதுரைன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆமாம், அடுத்த கூட்டத்தை அவர் மதுரையில் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் விஜய் வந்து திமுக விஜய் செய்யக்கூடிய சில காரியங்களுக்கு விஜயை முன்னேற்றி ஏறுன்னு சொல்ல முடியாது திமுக. அது சொன்னால் தவறான வார்த்தை, அது ரொம்ப அபத்தமாக தான் இருக்கும். ஒரு பெரிய கட்சியை வந்து நேற்றைக்கு கட்சி ஆரம்பித்த ஒருவர்களோட ஒப்பிடக்கூடாது, நம்ம ஒப்பிடவும் மாட்டோம். அப்படி ஒப்பிட்டால் நமக்கு தனிப்பட்ட முறையில் ஏதோ அஜெண்டா இருக்குன்னு அர்த்தம். நமக்கு சத்தியமாக தனிப்பட்ட முறையில் எந்த அஜெண்டாவும் கிடையாது. கமெண்ட் பண்ணுறது மட்டும்தான், வி ஆர் ஜஸ்ட் கமெண்டேட்டர்ஸ், அவ்வளோதான். ஆனால் விஜய் ஃபேக்டர் டிஎம்கேக்கு ஒரு நெருடலாக இருக்குது, ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மட்டும் உண்மை. விஜயோட ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த இஷ்யூஸை எதை அவர் தொடராரோ அடுத்து இவங்க அதை முன்கூட்டியே செஞ்சு விஜயான பாலிடிக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு அவர் பரந்தூருக்கு போனப்போ அடுத்து வேங்கவேல் போக போகிறாருன்னு பரவலாக பேச்சு வந்த பிறகு தான் 2 வருஷமாக தூங்கிட்டு இருந்த அந்த கேஸை, ஊற போட்டிருந்த கேஸை எடுத்து, சிபிசிஐடி ஊற போட்டிருந்த கேஸ் எடுத்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதில் பல சிக்கல்கள் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி விஜய் போகக்கூடிய இடங்களில் இவங்க முன்கூட்டியே போகிறாங்கன்றது உண்மை. கோயம்புத்தூரில் விஜய் போகிறாருன்னா அன்றைக்கி விஜய் முதல் நாள் ரோட் ஷோன்னா அடுத்த நாள் உதயநிதி ரோட் ஷோ. இந்த மாதிரி வந்து விஜய் எது பண்ணாலும் அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கு. விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது என்பது உண்மை. அதனால் ஒரு மதுரையில் ஏற்கனவே போயிருக்காரு. அடுத்து அங்கே வந்து பூத் கமிட்டி கூட்டத்தை கூட்ட போகிறாரு, கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்ட போகிறாருன்னும் பொழுது அந்த இடத்துல முன்கூட்டியே கட்சியோட ப்ரெசன்ஸை ஏற்படுத்துறதுக்காக, கட்சியோட இருப்பை காட்டுவதற்காக மதுரை இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. ரெண்டாவது, மதுரை வந்து பொலிட்டிக்கல் நர்வ் சென்டர். யார் கட்சி ஆரம்பித்தாலும் மதுரையிலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் வந்து எல்லா விதமான அரசியல் நடவடிக்கைகள். தட்ஸ் அ சென்டிமெண்டலான விஷயம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே கிடையாது பெருசாக. அரசியல் எல்லா இடத்துலையும் வியாபித்திருப்பது. தென் மாவட்டங்களுக்கான ஒரு தலைநகரமாக இருந்தாலும் அந்த இடத்துக்கான மதுரைக்கான முக்கியத்துவம் என்பது இட்ஸ் அ சென்டிமெண்டல் இஷ்யூ. அதுக்கு எந்த சயின்டிஃபிக் பேசிஸும் கிடையாது. ஜோசியம் பார்க்குற மாதிரி அல்லது காலையில் எந்திரிச்சா இவர் முகத்தை பார்க்குற மாதிரி அந்த மாதிரியான விஷயம். அது திருச்சி கூட்டம் திருப்புமுனை உண்டாக்கும்ன்ற மாதிரி அந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் அது வந்து. ஸோ மதுரைக்கு வந்து இவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பது வெளிப்படையாக சொன்னால் விஜய் ஃபேக்டர் தான். ஓகே, விஜய் அடுத்து அங்கே கூட்டம் போட போகிறாரு, ஏற்கனவே வந்துட்டு போயிருக்காரு. அடுத்து ரோட் ஷோலாம் பண்ண போகிறாரு, பூத் கமிட்டி அவங்க செயல் வீரர்களோட பேச போகிறாரு. அதனால் இவங்க போய் மதுரையில் நிற்கிறாங்க. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். மற்றபடி இது வந்து எலெக்ஷனுக்கு முந்தின பொதுக்குழு, ஆண்டுதோறும் பொதுக்குழு ஒரு முறை கூடும் என்று நினைக்கிறேன். அடுத்த ஆண்டு தேர்தல் ஆண்டு என்பதால் இதில் வந்து நிறையா பேசுவாங்க, கண்டிப்பாக நிறையா பேசுவாங்க. என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு பேசுவாங்க. சென்னைக்கு வெளியில் ஒரு பொதுக்குழு என்பது திமுக தன்னுடைய அரசியல் ஆளுகையை ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய வலுவான அரசியல் கட்டமைப்பு, அது தென் மாவட்டங்களை குறிவைத்தும் இந்த மதுரை என்பது வந்து இருப்பதால் வந்து சென்னைக்கு வெளியில் நடத்துறதால மற்ற மாநிலங்கள்லேருந்து, மற்ற மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடிய பிரதிநிதித்துவத்தை வந்து ஒளி வெள்ளத்தில் காட்டுவதற்கான இருக்கும் இல்லையா, ஒரு புதுசுன்னு சொல்ல முடியாது. பட் அது தொண்டர்களுக்கு அது ஒரு உத்வேகம். அதுதான் 35 வருஷம் கழிச்சு ஆமாம், நேச்சுரலி நடக்கும்போது, ஆமாம் நேச்சுரலி பவரில் இருக்கும்போது ஒரு பொதுக்குழு கூடுறது, கட்சி மாநாடு கூடுறது வேறு, பொதுக்குழு வேறு. பொதுக்குழு முடிஞ்சோன்னா கண்டிப்பாக ஒரு பப்ளிக் மீட்டிங் அங்கே இருக்கும். டெஃபினட்டாக அவங்க தமுக மைதானத்தில் எங்கேயோ திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஒரு கூட்டத்தையும் பேசுவார். ஸோ அந்த வைபை க்ரியேட் பண்ணுவாங்க. தென் மாவட்டங்களில் திமுக தன்னுடைய வைபை க்ரியேட் பண்ணும். விச் இஸ் ஆப்வியஸ். அது அவங்களுடைய உரிமை. ஒரு அரசியல் கட்சி என்ன செய்யணுமோ அதான் செய்கிறாங்க. அதான் அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க அதை நிரம்பவே செய்வாங்க. ஆனால் மதுரையை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் விஜய் தான், தாவேக்கா தான், விஜய் தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம். அதிமுக பாஜக ஏன்னா இவங்களுடைய பாலிடிக்ஸ்னும் அங்கே அந்த பக்கம் இருக்க தான் செய்யுது. அவங்களுக்கு எதிராகவோ அவங்களுடைய வாக்கு வங்கிகளை கம்மி பண்ணுறதுக்கோ எதுவும் வாய்ப்புகள் இல்லைங்க. அது அவங்களுக்கு ஒரு த்ரெட்டே கிடையாதுங்க. அந்த த்ரெட்டை வந்து அவங்க நினச்சாலும் க்ளோஸ் பண்ண முடியாது. அது வந்து நேரடி போட்டு, அது இவங்களுக்கும் அது எதிரும் புதிருமான கட்சிகள். அது காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இவங்களோட உரமே அவங்க தான் சொல்லணும். திடீர்னு அதிமுக கரைஞ்சி போச்சுன்னா திமுக எதை வச்சு அரசியல் பண்ணும், அல்லது திமுக கரைஞ்சி போச்சுன்னா அதிமுக எதை வச்சு அரசியல் பண்ணும். அதனால் இவங்களோட தலைவலி இப்போ அதிமுகவோ பிஜேபியோ கிடையாது. திமுகவோட தலைவலி விஜய் தான். ஏன்னா ஆஃப் லேட் ஒரு உண்மை என்னென்னா, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்
கீழே ஜெல் ஆகலை, இது வரைக்கும் ஆகலை. நாளைக்கு ஆகலாம், ஆகாமல் போகலாம். நான் நாளைய கதையை பற்றி பேச விரும்பலை. நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். பட் இன்றைக்கி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கீழே ஜெல் ஆகலை. நிறையா சிக்கல் இருக்குது. ஏடிஎம் பரம்பரை பிஜேபிக்கு இது ப்ளஸ். பிஜேபிக்காரன் சந்தோஷப்படுறான் அந்த 5-6% ஓட்டு. ஏடிஎம்கே பெருத்த தலைவலியை சம்பாதிக்குது. ஏன்னா நேற்று வரைக்கும் பிஜேபி ஏற்றுட்டு கீழே வரைக்கும் கேடரை இன்ன வரைக்கும் தலைவர்களால் சமாதானப்படுத்த முடியவில்லை. சராசரி அதிமுக தொண்டனை, குறிப்பாக செயல் வீரர்களை ஏடிஎம்கே தலைமையால் எல்லா இடங்களிலும் அல்லது பெரும்பாலான இடங்களில் அவர்களை சமாதானப்படுத்த முடியல. அவங்க பிஜேபி அலையன்ஸை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அதிமுக உண்மையான தொண்டர்கள். அது இன்றைக்கி திமுக அட்வான்டேஜாக மாறிட்டு இருக்குது. ஆனால் விஜய் ஃபேக்டர் உள்ளே வரதால் 2 பேருக்குமே டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏடிஎம்கேக்கும் டிஸ்அட்வான்டேஜ். ஏடிஎம்கே ஓட்டும் கணிசமாக போகுது, திமுக ஓட்டும் விஜய்க்கு கணிசமாக போகுது. பட் இப்போ இருக்க சூழலை வச்சு பார்க்கும்போது டிஎம்கேவை விட அதிமுகலேருந்து விஜய்க்கு போகிற ஓட்டுகள் தான் அதிகம். ஓகே, திமுகவை விட விஜயால் சேதாரம் அதிகமாக அதிமுகவுக்கு தான். விஜய் ஃபேக்டர் திமுகவை விட அதிமுகவுக்கு தான் பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்துகிறது. அதனால் அது ஒரு திமுகவுக்கு ஒரு சில்வர் லைனிங். திமுக நிம்மதியாக பெருமூச்சு விடலாம். பட் அது அந்த பர்சன்டேஜ் உடைக்கிறதுன்றது கொஞ்சம் கூடுதலாச்சுன்னா சேதாரம் ஈக்குவலாக டிஎம்கேக்கும் போய்விடும். அதனால தான் நான் சொல்கிறது, 4 முனை போட்டியில் கண்டிப்பாக ஹங் அசம்பிளி தொங்கு சட்டமன்றம் வருவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் என்று நான் நம்புகிறேன். ஃபார் த ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு அசம்பிளி ஹங் அசம்பிளி தொங்கு சட்டமன்றமாக அமையப் போகிறது. அதுக்கு விஜய் ஃபேக்டர் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்க போது நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் 2 பேரோட ஓட்டையும் உடைக்கிறார். டிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறார், ஏடிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறார். டிஎம்கேவை விட அதிமுக ஓட்டை விஜய் அதிகமாக உடைக்கிறார். இதுதான் உண்மை. இது திமுக சற்று ஆறுதல் அடைய வேண்டிய விஷயம். ஸோ இது திமுக இப்போ இருக்க அலைன்ஸ் ப்ளஸ் முடிஞ்சால் வேறு யாருன்னா என்ன, ஒன்லி தேமுதிக தவிர வேறு யாரையும் சேர்க்க முடியாது. ஏன்னா பாமக உள்ளே வருது, நெகட்டிவ் ஸ்விங். பாமக உள்ளே வந்தோன்னா விசிகா வெளில போயிடும். விசிகா வெளியில் போச்சுன்னா திமுக நம்பகத்தன்மை சிதையும். ஸ்டாலின் அவர்கள் ஒருபோதும் இந்த தவறை செய்ய மாட்டார் என்று நான் நம்புகிறேன். ஸோ டிஎம்கே அலையன்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்குது. 4 முனை போட்டியில் விஜய் ஃபேக்டர் இருக்கிறதால எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே இஸ் அன் எட்ஜ், கிளியர் எட்ஜ். டிஎம்கேக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ள. பட் 118 சீட்டு தனியாக திமுக வருமானதெல்லாம் ஹைலி டவுட்ஃபுல். அலைன்ஸோடு சேர்த்து வேணால் அவங்களுக்கு 118 120 வரைக்கும் வரலாம். டுடே அவங்களுடைய அந்த கருத்து கணிப்பு மாதிரியான வெளியீடுகளில் இன்னும் அட்வான்டேஜ் அவங்களுக்கு தான் இருக்குது திமுக. அது என்ன இப்போ லேட்டஸ்ட் இந்தியா டுடே அட்வான்டேஜில் 4 முனை போட்டிலையும் அவங்க நான் பார்க்கல, அதனால் உங்களை கேட்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அதில்? என்னென்னா வலுவாக இருக்குது திமுக கூட்டணி தான் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு தான் அதிகம் இருக்குது. அது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அதை ஒதுக்கி தள்ளலை. அந்த ஒப்பீனியன் போல் நான் ஒதுக்கி தள்ளலை. பட் என்ன ஃபேக்டர்ஸ், அதாவது என்ன பர்சன்டேஜ் கொடுக்குறான் அவன்? கம்மி தான் இப்போ ஐ திங்க் இப்போ டிஎம்கே 135. 2021க்கும் இதுக்குமான வித்தியாசம் நிறைய இருக்கு. இல்லை 135 அவங்க இல்லை 21 திமுக வாங்கினது 135 இவங்க ஓட்டெல்லாம் சேர்த்து. யார் 4 எம்டிஎம்கே, நம்ம இவர் பண்டுட்டி வேல்முருகன், அப்புறம் இன்னும் இதெல்லாம் சேர்த்து டிஎம்கேவோட டேலி, ஆக்சுவல் டேலி 126 128 தான். எனவே அவங்க சிம்பிளோடு சேர்த்து வைங்க, 135 வைங்க. நீங்கள் அந்த 135 அடுத்த வருஷம் வருமா 26ல்? ஏன்னா 118 மேஜிக் நம்பர். அந்த 118 திமுகவுக்கு தனியாக கிடைக்குமா, அல்லது அது குறைஞ்சு அவங்க அலைன்ஸுக்கு மெஜாரிட்டி வருமானது ஒரு கொஸ்டின் இருக்குது. இன்னொரு விஷயம் கார்த்தி, இது 1 இயர் இருக்குது. லாஸ்ட் 1 மந்தில், லாஸ்ட் 2 வீக்ஸில் மாறலாம். இந்த 1 வீக், இந்த 1 மந்த், இந்த 10 மந்த்ஸில் 1 இயர் வச்சுக்கோங்களேன். 10 மாதம் அந்த மே முடிய போகுது. 7 + 3 10 மாதம். 10 மாதத்தில் உங்களுக்கு பெருசாக டெவலப்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா, இப்போ இந்த கரப்ஷன் கேசஸ்லாம் இடி கேஸில் அவங்களுக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃப் வந்திருக்கு. உண்மை, இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. ஏன்னா இடியை அவங்க புஷ்பேக் பண்ணியிருக்காங்க, நல்லா புஷ்பேக் பண்ணியிருக்காங்க. சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சோட ஒப்சர்வேஷன்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஸ்டே வெக்கேட் ஆகுமான்னு தெரியல. ஜூலையில் தான் கோர்ட்டு அசம்பிள் ஆகுது, வெக்கேஷன் முடிஞ்சு. அதுக்குள்ளே ஜூலையில் எடுப்பில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அவ்வளோ சீக்கிரம் டாஸ்மாக்குள்ளே மறுபடியும் இடி போகிறது, டைரெக்டாக போகிறதுன்றது ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ரூல்ட் அவுட். அப்போ வேறு எந்த வெப்பனை கையில் வச்சு அவங்க டிஸ்கிரெடிட் பண்ணுவாங்க டிஎம்கேவை? ஏன்னா இவங்க பெரிதும் நம்பியது டாஸ்மாக்கை. ஊழல் குற்றச்சாட்டுகளை சராமாரியாக அடித்து டிஎம்கேவை மக்கள் மன்றத்தில் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு பிஜேபி நினைக்குது, விச் இஸ் ஆப்வியஸ். நீங்கள் ஒரு அப்போசிஷன் என்ன செய்வோன்னு அதான் பண்ணுறான். அது அவங்க அதிகாரத்தை கையில் வச்சு பண்ணுறாங்க. மாநில அரசு தான் அதிகாரத்தை கையில் வச்சு டிவிஎஸ்ஏ கையில் வச்சு பிடிக்காதவனை உள்ளத்துக்கு போடுதில்லை, சிபிசிஐடைய கையை வச்சு உள்ளே போடுதில்லை. சின்ன சின்ன இடங்களில் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அட்டூழியத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுதோ அதை தான் மோடி கவர்மெண்ட் ஸ்டேட்ஸுக்கு பண்ணுது. பட் இதை கன்வின்சிங்காக மோடி கவர்மெண்ட்டால் பண்ண முடியுமானா இப்போ மோடி கவர்மெண்ட் தோற்றுருக்குது. ஆங்கிலத்தில் சொன்னால் மோடி கவர்மெண்ட் ஹஸ் எக் ஆன் இட்ஸ் ஃபேஸ். அன்றைக்கி போன வாரம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மிகப்பெரிய பின்னடைவு பிஜேபிக்கும் இடிக்கும், திமுகவுக்கும் மிகப்பெரியது ஒரு லாபம். பட் இதோட இது போயிடுமா, இது ஒரு தற்காலிகமான இதுவான்றது தான் நமக்கு தெரியல. ஐ திங்க் இந்த ஜட்ஜ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு தற்காலிகமானதாங்க. டெம்பரரியாக தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் நீ விசாரிக்க முடியாதுன்னு சொல்ல முடியும், சுத்தமாகவே விசாரிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அரெஸ்ட் பண்ணாத, ஆனால் விசாரிக்கலான்ற பாயிண்ட்டுக்கு வரலாம். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, திஸ் சப்ஜெக்ட் கரெக்ஷன் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கதா நான் கேள்விப்பட்டது. அகெயின் மறுபடியும் இந்த சப்ஜெக்ட் கரெக்ஷன் தான்.
டாஸ்மாக் ஆஃபீஸர்ஸ் டாஸ்மாக் ஸ்டாஃபை விசாரிக்க முடியாதே தவிர தனிநபர்களை விசாரிக்கலாம். ஆமாம், அது போட்டிருக்கு தனிநபர்களை விசாரிக்கலான்றது இருக்குது. அப்போ தனிநபர்னால் அந்த தனிநபர்லாம் யாருக்கு நெருக்கமானவர்கள், யாருடைய ரத்த சொந்தங்கள், யாருடைய குடும்ப உறுப்பினர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இவங்க ரிலீஃப் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி என்கொயரியில் வந்து அது சம்மந்தமாக சிலது கிடைக்கும், அதுக்கு சம்மந்தம் இல்லாத வேறு பலது கிடைக்கும். அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட 24 ஏஜென்சிஸ் இருக்குது, அவங்க எப்படி வேணால் விளையாடலாம். இங்கே இவங்க வந்து ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தவர்கள் என்பதில் யாதொரு சந்தேகமும் எவருக்கும் வேண்டாம். இங்கே என்ன ஆதாரம் இருக்குது என்று கேட்பவர்கள் ஒன்று முட்டாள்களாக இருக்க வேண்டும், இல்லது திமுகவினரால் போஷிக்கப்படக்கூடியவர்களாக மாதம் போஷிக்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்லை, எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய இப்போ அதிமுகவும் சரி, இப்போ தாவேகாவும் சரி, ஒரே மாதிரியான அந்த அறிக்கைகள், நீங்கள் யாரை காப்பாற்ற போனீர்கள் என்று தெரியும், குடும்ப மக்கள் நிதிக்காக போனீங்களா இல்லை குடும்ப நிதியை காப்பாற்ற போனீங்களா அப்படின்ற அந்த டோன் பார்க்குறீங்க. அந்த ரீச் ஆயிருக்காது, உண்மையிலே ரீச் ஆயிருக்கு. அந்த ஏடிஎம்கே அண்ட் விஜய் கட்சி தாவேக்காவோட அந்த ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் யாரை காப்பாற்ற போனேன்றது மக்கள் மன்றத்தில் ரீச் ஆயிருக்கு. நான் ஒன்று தான் கேட்குறேன். 4 ஆண்டுகளில் முதல் வருஷம் கொரோனாவால் போக முடியல நித்தி ஆயோக், மற்றும் ஐ திங்க் அப்போ வந்து ஆன்லைன் தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ கூட இவங்க அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன். 3 வருஷம் இவங்க வந்து நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்ன காரணங்கள் அத்தனையும் கடுகளவும் மாறாமல் இன்றும் அப்படியே இருக்கின்றன. ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா there is no change of circumstances. இதில் கடந்த ஆண்டு 24 மோடி 3வது முறையாக வெற்றி பெற பிறகு நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்ததோடு மட்டுமல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்ற மாநில முதலமைச்சர்கள், குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளக்கூடிய முதலமைச்சர்களை நீங்களும் கலந்து கொள்ளாதீர்கள் என்று வெளிப்படையாக ஒரு வீடியோவில் பேசி அவர்களிடமும் வேண்டுகோள் வைத்தார். இன்னைக்கு அந்த சிச்சுவேஷனில் எது மாறி இருக்கு நீங்கள் போகிறது? அதாவது நீங்கள் ஒரு டிசிஷனை உங்களுடைய ஆட்சி காலத்தோட கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் தான் சேர்த்து தான் சொல்லணும். 4 ஆண்டுகளாக நித்தி ஆயோக் கூட்டத்தை நீங்கள் புறக்கணிச்சிங்க. 80% ஆட்சி காலத்தை நீங்கள் புறக்கணிச்சிங்க. ஒரு டிசிஷனை எடுத்திருக்கீங்க மத்திய அரசாங்கத்தோட உங்களுடைய உறவில். மீதி இருக்கக்கூடிய 20% ஆட்சி காலத்தில் அதற்கு நேரெதிரான முடிவை எடுக்கிறீங்கன்னா நீங்கள் கடந்த 4 ஆண்டுகளில் போகாததை எந்த விதத்தில் நியாயப்படுத்துறீங்க? ஏன்னா எதன் காரணமாக எந்த இஷ்யூஸை தனிநபர் விமர்சனத்தை விட்டுருங்க, எந்த கருத்துக்களின் அடிப்படையில் நீங்கள் கடந்த 4 ஆண்டுகளாக நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தீர்களோ, எந்த காரணிகளின் அடிப்படையில் அவை இன்றைக்கு அப்படியே இருக்கின்றன, கடுகளும் மாறவில்லை, மாறாக அவை கூடி இருக்கின்றன. இப்போ உதாரணத்துக்கு சமக்கிரக சிக்ஷா விஷயத்தில் நீங்கள் 2000 சொச்சம் கோடியை 2500 கோடிக்கு மேலே கேட்டு மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு உங்களுக்கும் மத்திய அரசுக்குமான உறவு மேலும் மேலும் மோசமடைகிறது. அது தொடர்ந்து டவுன் ஸ்ட்ரீமில் தான் இருக்குது, அது முன்னேறவே இல்லை. அப்படி இருக்கும்போது 4 ஆண்டுகளாக நீங்கள் வந்து நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதற்கு நீங்கள் சொன்ன காரணங்கள் கடுகளவும் மாறாமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவை இன்னமும் மோசமாக இருக்கின்றன. அப்போ போய் எப்படி நீங்கள் கலந்துக்கிட்டீங்க? 2வது, பிரதமரை நீங்கள் சந்தித்து பேசுகிறீர்கள். பிரதமரை சந்தித்து பேசும்பொழுது என்ன பேசினீர்கள் என்பதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லுகிறீர்கள், அவ்வளோதான். மத்திய அரசிடமிருந்து எந்த அறிக்கையும், எந்த விதமான பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டு எதுவும் வரல. ஆகவே இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே கிடச்சிருக்கு, உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு, எல்லாம் உண்மை. பட் ஸ்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் டாஸ்மாக் ஒன்று மட்டும் ஆயுதம் கிடையாது, இடி ஒன்று மட்டும் ஆயுதம் கிடையாது, 24 ஏஜென்சி அவனுக்கு இருக்குது. ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளும் வேறு பல குற்றச்சாட்டுகளும் இன்றைக்கு சீரியஸான சார்ஜஸ் வந்து இந்த அரசின் மீது இருப்பது உண்மை. அது உண்மையோ பொய்யோ தெரியாது, பட் சார்ஜஸை இந்த அரசு பேசுவது உண்மை, இந்த அரசுக்கு எதிராக இருப்பது உண்மை. மிக மிக மோசமான ஊழல் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதற்கு உயர்நீதிமன்றத்தின் பல கண்டனங்களே சாட்சி. இங்கு ஊழல் நடந்து கொண்டிருப்பது, தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே ஊழல் அதிகம் நடக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று என்பதற்கு இந்த 4 ஆண்டுகளில் சென்னை உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு எதிராக தெரிவித்த பல கருத்துக்கள் சாட்சி. டாஸ்மாகில் நடக்கக்கூடிய அட்டூழியங்களுக்கு வந்து அது காலகாலமாக எடப்பாடி பீரியட்லேருந்து நடந்தாலும், ஜெயலலிதா கருணாநிதி பீரியடில் நடந்தாலும், இந்த ஆட்சியில் அந்த அட்டூழியங்கள் கடுகளவும் குறையவில்லை என்பதற்கு டாஸ்மாகுடைய சிஐடி ஊழியர் சங்கங்கள் தொடர்ந்து தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களும் சாட்சி. ஆகவே இங்கு ஊழல் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது. எல்லா மாநிலங்கள்லையும் இஷ்யூ, நான் மறுக்கல. தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சியிலையும் ஊழல் என்பது ஒரு மான்ஸ்ட்ரஸ் ப்ரொப்போசிஷனில், அதாவது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பகாசுர ஊழலாக தமிழ்நாட்டில் ஊழல் நிலவுதுன்றது உண்மை. இந்த பேக்ரவுண்ட்லேயும் இடியில் உங்களுக்கு ஸ்டே கிடைச்சாலும், இடியில் சம்பந்தப்பட்டவர்களாக பேசப்படக்கூடிய நபர்கள், ஒருவர் முதலமைச்சரின் நெருங்கிய உறவினர் அந்த ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர், முதலமைச்சரோட அண்ணனுடைய மருமகன், மூகாமுத்து மருமகன். அப்போ இஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. ரதீஷ் என்பவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர், அவருடைய வீடு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு நபர் இவங்களோடெல்லாம் இருந்தார்கள் என்பதற்கு வீடியோக்கள் இருக்கின்றன. பரவலான புரிதல், இந்த டாக் ஆஃப் த டவுன், இது வெறும் கிசுகிசு கிடையாது, அவதூறு கிடையாது, இது உண்மை. இந்த நபர்களை பற்றி பேசும்பொழுது இது அவதூறு, கிசுகிசு என்று சொல்லுபவர்கள் ஒன்று அயோக்கியர்களாக இருக்க வேண்டும், அல்லது அவர்கள் ஒன்றும் அறியாத அப்பாவிகளாக இருக்க வேண்டும். அவர்கள் அப்பாவிகளாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம், முதலில் சொன்ன கேட்டகரியாக இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் கூடுதல். இதற்கு அவருடைய கடந்த கால வரலாறே ஒரு சாட்சி. ஆகவே அறிவாலயத்தின் மேற்பார்வையில் செயல்படக்கூடிய இந்த மேட்டுக்குடி
சோகால்டு அறிவுஜீவிகள் இந்த விஷயத்தில் அடிப்படக்கூடிய பெயர்களை பற்றி அது வெறும் அவதூறு என்று சொல்லுவது எத்தகையதொரு அயோக்கியத்தனமான உண்மைக்கு மாறான சிறிதளவும் மனசாட்சி 1% மனசாட்சி கூட இல்லாத ஒரு பேச்சு என்பதை திருவாளர் பொதுஜனம் நன்றாகவே புரிந்து கொண்டிருப்பார் என்று நாம் நம்பலாம். ஆகவே இப்போ இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு தனிநபர்களை விசாரிப்பதற்கு தடை இல்லை என்னும் பொழுது இந்த பின்புலத்திலும் நீங்கள் பார்க்கும்போது இந்த தனிநபர்கள் யாருக்கு நெருக்கமானவர்கள், ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு நெருக்கமானவர்கள் என்னும் பொழுது இந்த பின்புலத்திலும் இந்த யதார்த்தத்தின் அடிப்படையிலும் முதலமைச்சரின் டெல்லி பயணத்தையும் பிரதமருடனான அவருடைய சந்திப்பையும் நாம் தனித்து பார்க்க முடியாது என்பது ஒரு குறைந்தபட்ச அரசியல் புரிதல். நீங்க அப்படிதான் பாலிடிக்ஸை பார்க்கணும். நேற்று கூட ஹைகோர்ட்ல நேற்று வந்திருக்கு டாஸ்மாக் விவகாரத்தில் ஜஸ்டிஸ் புகழேந்தி என்ன சொல்றாரு, டாஸ்மாக்ல என்னமோ நடக்குது ஆனால் என்னன்னு தான் தெரியல, அதனால் அவர்கள் இந்த ஊழியர்கள் வந்து மனம் வெதும்பி போய் சில கருத்துக்களை மீடியா கிட்ட தெரிவிச்சிட்டாங்க, அதனால் அவங்க மேலே இருக்க நடவடிக்கை ரத்து செய்யணுன்றார். நீதிமன்றம் தான் நம்முடைய பாதுகாப்புக்கு வருகிறது. டாஸ்மாக் வந்து டென் ஆஃப் கரப்ஷன், ஊழலில் மூழ்கி இப்போ இல்லை 22 வருஷமான்றது நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அதை க்ளீன் அப் பண்ணுறதுக்கு, அதை சுத்தம் செய்வதற்கு இவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இஸ் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் ஆங்கிலத்தில் சொன்னோம். அதைத்தானே நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் 3 நாள் ரெய்டு நடந்து ஹைகோர்ட் ஸ்டே வந்தப்போ செக்ரட்டேரியட் அசம்பிளி வாசல் நின்றுட்டு சொல்கிறார், இல்லை அதிமுக ஆட்சியில் பின்பற்றப்பட்ட நடைமுறைகளைத்தான் நாங்களும் பின்பற்றுகிறோம், வெளிப்படையாக சொல்லிட்டார். அவனும் கொள்ளாட்சம் நாங்களும் கொள்ளாட்சம்ட்டார். திராவிட மாடல் ஆட்சியில் ஏன் கொள்ளாட்சிங்க தான் நம்ம கேட்குற சிம்பிள் கொஸ்டின் இதுதான். திராவிட மாடல் ஆட்சியில் ஏன் தப்பு பண்ணுறீங்கன்னு கேட்குறோம். இதுதான் நம்ம கேட்கக்கூடிய சாதாரணமான விஷயம். ஆகவே இந்த பயணம், தனிப்பட்ட முறையில் பிரதமருடான சந்திப்பு, நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டவையெல்லாம் இந்த சம்பவங்களை ஒதுக்கிவிட்டு இதன் பின்புல நாம் பார்க்க முடியாது. இந்த சம்பவங்களின் பின்புலத்தை இதை பார்க்கும் பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியும் புதியதாக கட்சி தொடங்கிய விஜயும் கேள்வி கேட்பது 100% நியாயமானது. திருவாளர் பொதுஜனத்தின் கருத்தும் அதுதான். இது மக்கள் மத்தியில் பரந்துபட்ட அளவில் போய் மக்கள் மனங்களில் பதிந்திருக்கிறது. எல்லாரும் இன்னைக்கு பேசுகிறான். முதலமைச்சர் அவருடைய டெல்லி பயணம் அரசு முறையிலான பயணம் தான், ஆனால் இதில் மாநில நலனை தவிர குடும்ப நலன் அதிகமாக மேலோங்கி இருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லாமல் இல்லை என்பதை திருவாளர் பொதுஜனம் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் இவ்வளவு விஷயங்களும் சாட்சி. இவ்வளவு தூரம் உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம்முக்கு நெருக்கமான நபருடைய வீடு சீல் வைக்கப்படுகிறது. அவர் தப்பி ஓடுகிறார். தவறு செய்யாதவர் ஏன் தப்பி ஓடுகிறார்? எனக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறதும், அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு 3ஆம் தர மனிதர்கள் சொல்லுவோம். உதயநிதி வாயை திறக்கல, எனக்கு சம்மந்தமும் இருக்குன்னு சொல்லலை, சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலை. ஈஸ் கீப்பிங் குவைட். அவர் எனக்கு ரதீஷ்க்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இருக்குன்னு அவர் சொல்லலை. அவர் எவனும் கேள்வியும் கேள்வி கேட்கல. சரி, இல்லாட்டி இப்போ பரவலாக எல்லா இடத்துலையும் வந்திருக்கும் போது ஒரு மறுப்பு வரும்ல. என்ன சொல்ல, என்டையர் மீடியா, சோஷியல் மீடியா வாஸ் ஆன் ஃபயர். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு செக்ஷன் வந்து அவருக்கு ரதீஷ் வந்து உதயநிதிக்கு நெருக்கமானவர்னு தான் எல்லாருமே எழுதுனாங்க. போன வாரம் பூரா என்னென்னமோ எழுதுனாங்க. அதில் அவதூறுகளும் இருக்குது, நான் மறுக்கல. நம்ம வந்து அவர் தப்பு பண்ணாருன்னு அறுதிட்டு உறுதியெல்லாம் சொல்லலை. பட் அவர் வீடு ரைடு செய்யப்பட்டு சோதனைக்கு போடும்பொழுது ஒரு இல்லை என்பதால் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட். எல்லாருமே எப்போ வந்தாங்கன்னா அந்த ரத்துக்கு அப்புறம் தான், ரதீஷ்க்கு அப்புறம் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் எல்லாருமே பேச வராங்க. அது வரைக்கும் திமுக சார்பாக பேசக்கூடிய உதயநிதி அப்ப அதுக்கப்புறம் தான் பேசுறாரு. திமுக சார்பாக பேசக்கூடியவர்கள் இன்க்ளூடிங் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் ஸ்டேக்கு பிறகு தான் பேசுகிறாங்க. சரி, அதுக்கு முன்னால் இவ்வளவு தூரம் இவங்கெல்லாம் பேசுனாங்க, உங்ககிட்ட அது மறுப்பு வரல, நீங்கள் வந்து அதை வந்து டினை பண்ணலை. 2வது நபர் வந்து ரதீஷாவது வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாங்க, உதயநிதிக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை, எதை வச்சு சொல்கிறீங்கன்னு. ஆனால் அவரே கிளைம் பண்ணல, நல்லா கவனிங்க. பட் வேற பாலாஜி, அவர் பேர்னா பாஸ்கர், ஆகாஷ் பாஸ்கர், அவர் யாருங்க? அவர் இல்லை 2 இது வருது சார். இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறதுனால இதுக்கு முன்னாடி வந்து அம்பானியை நீங்கள் சந்திச்சிங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஸ்டாலின் அவர்களை பற்றி தொடர்ந்து வந்து அதானி நினைக்கணும். அது வந்து சட்டசபையில் வந்து கிளியர் பண்ணார், நான் சந்திக்கலை அப்படின்றதுக்கு இது வந்தார். ஆனால் உதயநிதி வந்து சந்தித்தார் அப்படின்ற அவர் மகன் சந்திச்சார்னு தினமலர்லாம் நியூஸ் வந்து அதற்கு மறுப்பும் வரலை. அதுமாதிரி எல்லாத்துக்கும் மறுப்பும் தெரிவிச்சே ஆகணுமா? இல்லை, சிலதுக்கு தெரிவிச்சாகணும். நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் நீங்கள் தெரிவிக்க வேண்டாம். சரி, நான் என்ன சொல்கிறேன், ரதீஷ் கூட சரிங்க, அவங்க நான் மறுபடியும் சொல்கிறேன், ரதீஷை பற்றி கேள்வி கேட்கல மீடியான்றது. மீடியா அந்த லட்சணத்தில் இருக்குது, தமிழ்நாடு மீடியா அந்த லட்சணத்தில் இருக்குது, திமுகவோட கொத்தடிமையாக இருக்குது தமிழ்நாடு மீடியா. கேள்வி கேட்க கூட உனக்கு தைரியம் இல்லை. தமிழ்நாட்டில் மீடியா எவ்வளோ கேவலமாக இருக்குன்னா, இது அவதூறாகவே இருக்கட்டும், அரசியல்ன்றது அவதூறு நிறைந்தது தான். அவர் குற்றவாளி நான் சொல்லலை, உதயநிதி குற்றவாளி நான் சொல்லலை, ரதீஷ் குற்றவாளி நான் சொல்லலை, அவங்கெல்லாம் இந்த தப்பு பண்ணாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் அவருடைய பெயர் அடிபடுது. ரதீஷோட வீடு சீல் வைக்கப்பட்டிருக்கு ஈடியாவில். ரதீஷுக்கும் துணை முதலமைச்சரும் நெருங்கிய நண்பர்களும் பல ஊடகங்கள் எழுதுது, அவருடைய புகைப்படங்கள் இருக்கின்றன. அந்த நேரத்தில் மைக்கை போட்டு இது ரதீஷ் உங்களுக்கு நண்பரா இல்லையா, உங்களை நெருங்குதா ஈடின்னு கேள்வி கேட்க வேணாம், அது தேவையில்லை, அது வேண்டாம்.
ஏன்னா அவர் நெருங்கினாலும் நெருங்கலன்னுவார், நெருங்கினாலும் நெருங்கலன்னுவார், நெருங்கலன்னு தான் சொல்ல போகிறாரு. எப்படி இருந்தாலும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் பணங்காட்டு நரி என்று தான் அவர்கள் சொல்ல போகிறார்கள். ஆனால் அதை விட ஃபோக்கஸ்டான கொஸ்டின் என்ன, மீடியா அப்படி தான் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கு கடந்த காலங்களில். ஸ்மார்ட்னஸ்னுவாங்க, கேள்வியை திருப்பி போடணும். ரதீஷ் உங்களுக்கு நண்பரா இல்லையா, அவ்வளோதான். இல்லைன்னு சொன்னார்னா நியூஸு, நண்பர்னா அது அதை விட பெரிய நியூஸு. அதை மீடியா செய்யவே இல்லை சுத்தமாக. சரி, ரதீஷா தனி நபருங்க, விட்டுருங்க. ரதீஷையும் உதயநிதியும் நீங்கள் லிங்க் பண்ணுறது கூட அவங்களா சொல்லாத வரைக்கும் இன்றைக்கி எதுவும் கிடையாது. ஆகாஷ் பாஸ்கரன் யாருங்க, அவங்களுக்கு நெருங்கிய உறவினருங்க. கரப்ஷன் கேஸ் இப்படி தானுங்க வருது. வாட் இஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், வாட் இஸ் மணி லாண்ட்ரிங், பினாமி ஆக்ட்ன்றது என்ன? இவங்கெல்லாம் யார்? இவங்க சம்மந்தம் இல்லாதவங்களா? சம்மந்தம் உள்ளவங்க தானே பதவியில் இருக்கவங்களுக்கு. அப்போ ஏன் அவர் அண்டர் கிரவுண்டில் போகிறாரு? அப்போ இதை பற்றி ஏன் நீ கேட்க மாட்டேன்ற, மீடியா ஏன் கேட்க மாட்டேங்குது? கேள்வி கேட்குறவங்கள பார்த்தா இதை எதை வச்சு நீ அவதூறுன்னு சொல்கிற? உனக்கு குறைஞ்சபட்ச அறிவு இருக்கணும், இல்லை குறைஞ்சபட்ச கண் பார்வை இருக்கணும். 1% அறிவு, 3/4% மனசாட்சி, 1/2% கண் பார்வை, 1/4% காது செவித்திறன். இது இருந்ததுன்னா இது அவதூறு, இது காசிப்பு, கிசுகிசுன்னு நீ சொல்ல மாட்டேன். இதில் எதுவுமே உனக்கு கிடையாது. நீ மொத்தமாக திமுகவுக்கு விலை போன கொத்தடிமை. நீ இப்படி தான் பேசுவோம். பரம்பரை திமுககாரர்கள் வெக்கப்படக்கூடிய அளவுக்கு நீ திமுக முட்டு கொடுக்குற. இது எதனாலன்றது எல்லாருக்கும் தெரியும். டிஜிட்டலில் இருக்க ஒரு பெரிய டேஞ்சர் என்னென்னா, எழுதுறதுல மனசாட்சி அடகு வச்சு ஒருத்தனுக்கு சார்பு நிலை எடுத்து குழப்பி விட்டுடலாம். டிஜிட்டல் அப்படி கிடையாது. பார்க்குறவனுக்கு அந்த இம்பேக்ட் ரொம்ப அதிகம். அவன் 1ஆம் கிளாஸ் தான் படிச்சிருப்பான், இல்லை கை நாட்டாக கூட இருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியும் இவன் புழுகுறான்னு தெரியும். பக்கா திமுககாரன் இதை ஏற்றுக்க மாட்டான். இது அவதூறுன்னு சொல்கிறத, கிசுகிசுன்னு சொல்கிறத பரம்பரை திமுககாரன் ஏற்றுக்க மாட்டான். பரம்பரை திமுககாரன் கூச்சப்படுறத நீ பேசுகிற. இதுக்கு எது காரணம்? மகாத்மா காந்தி தான் காரணம் இல்லையா? ஆஃப்டர் ஆல் நாய் வித்த காசு கொலைக்காது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.